வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது பயமறியா பிரம்மை அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்கு. இந்த படத்தில் ஹரிஷ் உத்தமன், குரு சோமசுந்தரம் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு கைதிக்கும் ஒரு ரைட்டருக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த கைதியின் பெயர் தான் ஜெகதீஷ். இவர் 96 கொலைகள் இது வரைக்கும் பண்ணியிருப்பாரு. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான கொலையாளியோட ஒரு ரைட்டரான கபிலன் ஒரு கான்வர்சேஷனில் ஈடுபடுறாரு, அவரோட வாழ்க்கையின் கதைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த கான்வர்சேஷன் எப்படி போகுது, அவரோட வாழ்க்கையின் அனுபவத்தை அவர் எப்படி சொல்றாரு அண்ட் எப்படி நமக்கு கன்வே ஆகுது அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் எப்படி முடிக்கிறாங்க அப்படின்றது அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த படத்தோட வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னே சொல்லுவேன். அதாவது புக்கு படிக்கிறதுக்கும் ஒரு படம் பார்க்கறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது படத்தில் அவங்க காட்டுறது தான் கேரக்டர், அவங்க கிரியேட் பண்ணுறது தான் சிச்சுவேஷன். பட் புக்கு படிக்கும் போது அந்த சிச்சுவேஷனை நம்மளே விஷுவலைஸ் பண்ணலாம், அந்த கேரக்டரையும் நம்மளே விஷுவலைஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த படத்தில் இவங்க கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அதாவது இதில் அந்த ஜெகதீஷோட கதையை ஒரு கேரக்டர் வழியாகவும் நமக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் குரு சோமசுந்தரத்தோட அந்த கேரக்டர், அந்த போர்ஷன் அப்படின்றது உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆல்சோ இதில் ஒரு ஃபீமேல் ரெப்ரசன்டேஷனுக்காக ஒரு கேரக்டரை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கேரக்டரோட போர்ஷன் அப்படின்றதுமே ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆல்சோ இந்த படத்து வழியாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மெசேஜ் அப்படின்றதுமே சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம வாழ்க்கையோட ஒரு முக்கியமான விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதன் மூலமாக நிறைய நல்லது நடக்குது அப்படின்னா அதை பண்ணுறது தப்பே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை டுவர்ட்ஸ் தென் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படம் பார்க்கும்போது எனக்கு டெக்ஸ்டர் சீரீஸில் வர மாதிரி அந்த பிளட் பேட்டர்ன்ஸு, பிளட் ஸ்பேட்டர்ஸு, அதை வச்சு இவங்க பண்ணக்கூடிய ஆர்ட் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் புதுமையாக தான் இருந்துச்சு. ஆல்சோ இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்றதுமே 1.5 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். ஒரு கிறிஸ்பான வாட்சாக தான் இருக்கும். பட் பிரச்சனை என்னன்னா இந்த படத்தோட பேஸ் தாங்க. பொதுவாக ஸ்லோ பர்னர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் இந்த படம் ஒரு விதமான டெட் ஸ்லோ பர்னர் அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்த படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்லாம் என்ன சொல்ல வராங்க, என்ன மாதிரியான கதை இது அப்படின்றத அந்த மோடுக்கு செட் ஆகிறதுக்கே ரொம்ப டைம் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ இந்த படத்துலையுமே இன்னும் சில காட்சிகள் அப்படின்றது பெட்டராகவே பண்ணியிருந்திருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு பாடியை டிஸ்போஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், அது ஒரு விதமான டார்க் காமெடி மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்திருக்கலாம். ஆல்சோ இந்த மாதிரியான ஸ்லோ பர்ன் மூவிஸ் அப்படின்றது எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸ்க்கும் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு வித்தியாசமான மூவி, அதுவும் ஸ்லோவா போனா பிடிக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல சில வயலண்டான காட்சிகள் அப்படின்றது இருக்கதான் செய்து, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.